ஹாய், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து என்னோடய பூஜை பாத்திரம். இங்கே பாருங்கள், என்னோடய பித்தளை பூஜை பாத்திரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து உங்களுக்காகவே இது வந்து க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. நான் ரீசெண்டாக தான் இந்த இதை நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு உண்மையாகவுமே வந்து இது சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்து என்னோடய பூஜை பாத்திரம் வந்து ரொம்ப இதாக இருக்கும், கொஞ்சம் கருப்பாக இருக்கும். இப்போ வந்து நான் இந்த மாதிரி மெத்தடு தான் இப்போ வாரம் நான் இப்படி தான் க்ளீன் பண்ணுறேன். அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி, எரிஞ்ச சாம்பல் இருக்குல்ல, அது இல்லைனா வந்து ஊதுபத்தி, இதோட சாம்பல் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற விட்டுறணும். ஊற விட்டதுக்கப்புறம் தேய்க்கணும். அப்புறமேட்டுக்கு இது வந்து சபினா பவுடர். அதுக்கப்புறமேட்டு நான் சோப்பு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து நார். நம்ம நார்மலாக வந்து பாத்திரம் கழுவுற நார் யூஸ் பண்ணுவோம். நம்ம அது யூஸ் பண்ணாமல் நான் வந்து இந்த புளி மரத்துலேருந்து எடுக்கிற புளி, அது உள்ள நார். கடையிலேருந்து வாங்கினா அந்த நார் கிடைக்காது. இது வந்து மரத்துலேருந்து இது பண்ணுறதுனால அந்த நார். உங்கள்கிட்ட அந்த நார் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் நார் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பாத்திரத்து மேலே ஃபுல்லாக வந்து இந்த சாம்பலை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சாம்பலை கொஞ்சம் தண்ணி கலந்து இது பண்ணக்கூடாது. நான் வடித்த கஞ்சி இருக்குல்ல, அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் லைட்டாக இதில் போட்டு இதில் அந்த பவுடர் ஃபுல்லாத்தையும் கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சி எல்லா இடத்துலையும் கையை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அதை அப்படியே விட்டுருங்க. இவங்க இப்போ நான் எல்லா இடத்துலையும் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே நல்லா ஊறட்டும் பாருங்கள். நல்லா தேய்ச்சி விட்டேன். எல்லாத்துலேயும் வந்து அந்த சாம்பலை வந்து கஞ்சி வடித்த தண்ணியில் வச்சு நான் தேய்ச்சிட்டேன். இப்போ வந்து கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம அந்த கஞ்சி வடித்தோம்ல, இந்த தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணியை விட்டே நல்லா ஃபஸ்ட்டு கழுவிடணும். கழுவுனதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த நாரை வச்சு இந்த சபினா பவுடரை தொட்டு தேய்க்கணும். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகும்னு பாருங்கள். நீங்கள் லைட்டாக தேய்ச்சாலே போதும், நல்லா சூப்பராக க்ளீன் ஆயிரும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் வந்து வெறும் அந்த சாம்பலை வச்சு மட்டும் இப்போ தேய்ச்சிருக்கேன். பாருங்க, தெரியுதா? வெறும் சாம்பலை இந்த நாரை வச்சு அந்த கஞ்சி வடித்த தண்ணியை வச்சு நான் கழுவிருக்கேன் பாருங்கள். இனிமேல் தான் நான் சபினா பவுடர் போட்டு தேய்க்கணும். நான் நல்லா சபினா பவுடர் வச்சு நல்லா அந்த புளி நாரை வச்சு நல்லா தேய்ச்சிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த காமாட்சி அம்மன் விளக்கை வந்து ப்ரெஷ்ஷு நம்ம பல்லு விளக்குவோம்ல, அந்த ப்ரெஷ்ஷை வச்சு தேய்க்கலாம். இந்த மாதிரி ப்ரெஷ் இருக்குல்ல, அதை வந்து இது காமாட்சி அம்மன் விளக்குக்குன்னே தனியாக வச்சுருக்கேன் ப்ரெஷ்ஷு. அதை வச்சுட்டு தான் இதை வந்து இப்படி தேய்க்கணும். இந்த இடுக்கிலலாம் அழுக்கு இருந்தால் வராது. ஸோ பவுடரை தொட்டு நீங்கள் இப்படி தேய்ச்சிக்கலாம். இதையும் நான் தேய்ச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்புறமேட்டுக்கு ஒரு காட்டன் துணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி, அதை வந்து இப்படி நல்லா வச்சு எல்லாத்தையும் நல்லா தொடச்சிக்கணும். சுத்தமாக ஒரு துளி ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிக்கணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து எப்பயுமே வந்து உப்பு தண்ணியில் கழுவி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி பித்தளை பாத்திரத்தை வந்து உப்பு தண்ணியில் கழுவாமல் நீங்கள் நல்ல தண்ணி இல்லைனா வந்து ஆரோ வாட்டர் இருக்குல்ல, ஆரோ வாட்டர் வந்து நல்லா பெஸ்ட்டு. நீங்கள் எல்லாத்தையும் கழுவி முடித்தோன்னா ஆரோ வாட்டரில் கொஞ்சம் நேரம் முக்கி எடுத்து வச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கருப்பாகாது பித்தளை பாத்திரம். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்படி தான் பண்ணுவேன். நல்லா தொடச்சிடணும். அதுக்கப்புறமேட்டு இது நல்லா தொடச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இது வந்து விபூதி. இதுதான் முக்கியமான பொருள். நம்ம பொருள் என்னத்தான் எவ்வளோ தான் தேய்ச்சி வச்சாலும் அந்த ஒரு சைனிங் வந்து கடையில் வாங்கின மாதிரியே இருக்காது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பவுடரை லைட்டாக தூவி விடணும். இப்படி லைட்டாக இப்படி எல்லா சைடும் பரவுற மாதிரி நல்லா கையை வச்சே தேய்க்கணும். பவுடர் வந்து தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம வந்து தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த
உங்களுக்கு தேய்க்கும் போது தெரியுதா என்னன்னு தெரில. இங்கே பாருங்கள், அந்த ஷைனிங் கிடைக்கும். நம்ம கடையில் வாங்கினா எப்படி ஷைனிங்காக இருக்கும் அந்த மாதிரி ஷைனிங் கிடைக்கும் பாருங்க. அப்படியே ஷைனிங்காக இருக்கும். அது மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு காட்டன் துணியை வச்சு அந்த மேலே எஸ்எஸ்ஸாக இருக்கிறத வந்து தொடச்சி விட்ற வேண்டியதான். இப்போ பாருங்கள், நான் வந்து விபூதி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். ஒரு காட்டன் துணியை வச்சு உங்களுக்கு அந்த பளபளப்பு தெரியுதா பாருங்கள், இவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு. நல்லா வச்சு தொடச்சிடணும். இந்த 4 விரலில் தான் இங்கே பாருங்கள், இப்படி 4 விரல் இப்படி தொட்டால் போதும். இதை வச்சுட்டு இப்படி தொட்டு தேய்க்கணும். தேய்ச்சிட்டு காட்டன் துணியை வச்சு தொடச்சா போதும். அப்புறமேட்டுக்கு நம்ம ஆரோ வாட்டரில் முக்கி எடுத்து தொடச்சா போதும், சூப்பராக க்ளீன் ஆயிரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். பிஃபோர் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தேரடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.